எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். இன்னைக்கு எடுத்த ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு 6% அப்பா இருக்கு. நமக்கு எந்த ரேட்ல கிடைச்சிருக்கோம், நமக்கு கிடைச்சு எவ்வளவு ரேட் வரைக்கும் மேல போயிருக்கு, இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா அப்படின்றத நாம பார்க்கலாம். அடுத்து என்னோட ஸ்ட்ராட்டஜில இன்னைக்கு 20 மாதங்கள் என்னோட டார்கெட், ஒரு நாள் ஒரே ஸ்டாக், 10 மந்த் டார்கெட், ஷார்ட் டேர்ம்ல ஒரு பொசிஷன் ஒன்று ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபைனலா நம்ம உங்கள் கேள்வி இந்த கான்செப்டுக்குள்ள வருவோம். ஆக்சுவலா இதுல என்ன கேள்வினா, நான் ஏஞ்சல் ஒன்ல சேனல் பார்ட்னர், என்னோட அண்டர்ல அக்கௌண்ட், அதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் குரூப்ல ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ அதுக்குண்டான பதில நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா என்னோட பிளானே இதுதான். என்னன்னா, என்னோட அண்டர்ல ஒருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்றாரு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை என்னால வாட்ச் பண்ண முடியும். சப்போஸ் எமோஷனல் ட்ரேட் பண்றாரு, ஏதாச்சும் அவரையும் மீறி ஏதாச்சும் தப்பு பண்றாரு அப்படின்னா இமிடியேட்டா அவருக்கு கால் பண்ணி அவரையும் மீறி ஏதாச்சும் தப்பு நடந்தது அப்படின்னா கரெக்ஷன் பண்ண முடியும். இதுதான் என்னோட பிளானா இருந்தது. ஆனா இப்ப ஒருத்தர் ஆல்ரெடி ஏஞ்சல் ஒன்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அவரால் இன்னொரு அக்கௌண்ட் என்னோட அண்டர்ல ஓபன் பண்ண முடியாது. அப்படி வெளியில ட்ரேட் பண்றவங்களுக்கு என்னோட கான்செப்ட் கத்து கொடுத்து அவங்களையும் ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்றத என்னோட பிளான். அதனால புதுசா குரூப் கிரியேட் பண்ண போறேன். 2023 ஜனவரி 1ல இருந்து அந்த குரூப் கண்டினியூ ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டாக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான், IOLCP. இதோட 5 மினிட் கேண்டல் சார்ட். ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட ஹை 404 ரூபா, லோ 392 ரூபா 35 காசு. இன்னோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டல் 404 ரூபா பிரேக் ஆயிட்டு ஹை பாருங்க 426 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நமக்கு கிடைச்சி 5.5% வரைக்கும் அப்பா இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 6% அப்பா இருக்கு. இன்னைக்கு நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக் யார் அப்படின்றது நாளைக்கு காலையில 9 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வரும். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டாக் இந்த கான்செப்ட்ல நிறைய பேர் என்னோட வீடியோவை, என்னோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. எல்லாரோட ஸ்கிரீன்ஷாட்டும் என்னால வீடியோல போட முடியாது. இது நம்ம கிளைண்ட் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு. ஆக்சுவலா நேத்துல முந்தநேத்தோட ஸ்கிரீன்ஷாட் அவரோட ஸ்கிரீன்ஷாட் தான் போட்டிருந்தேன். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னாக்கா இன்னியோட அவரோட ஸ்கிரீன்ஷாட் தான். டைம் பாத்தீங்கன்னா 7:24. ஏன்னா அவர் ஃபாரின்ல இருக்கிறதுனால அந்த டைம் வேரியேஷன். ஆக்சுவலா 404 ரூபா 5 காசு, 404 பிரேக் ஆனா நம்ம பை பண்ணோம். நம்ம ஸ்டாப் லாஸ் பை போடும் போது அந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம், அதான் ஹை வால்டர்ல இருக்கிற ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல தான் நமக்கு 404 ரூபா 5 காசுக்கு பை ஆகும். ஒரு சில நேரத்திலாம் பாத்தீங்கன்னாக்கா 1 ரூபாய் இல்ல 1.5 ரூபா கூட ஏத்தி கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 404 ரூபா 60 காசுக்கு பை பண்ணியிருக்காரு. 410 ரூபாய் 40 காசுக்கு ஸ்கொயர் ஆப் பண்ணிருக்காரு. அவர் 125 குவான்டிட்டி எடுத்திருக்காரு. அவரோட ப்ராஃபிட் 725 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காரு. இது போல நிறைய பேர் 2%, 3%, 5% கூட புக் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பண்ணவங்களுக்கு எல்லோருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இது 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்டுக்காக என்னோட குரூப்ல இருக்கிற ஒருத்தர் ட்ரேட் பண்ணிருக்காரு. அவரோட அக்கௌண்ட் தான் இது. அவரு 50,000 ரூபாய் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ப்ராஃபிட் இன்னைக்கு, லாஸ் இன்னைக்கு 701 ரூபாய் 97 காசு லாஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல கிட்டத்தட்ட 1% இருந்து ஒரு 1.25% எல்லாருக்குமே லாஸ் தான். இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக இன்னைக்கு நான் என்னென்ன ஸ்டாக் எடுத்திருக்கேன் அப்படின்றத எல்லோருக்குமே குரூப்ல மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலாவும் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். அதனால என்னென்ன ஸ்டாக்ன்றது உங்களுக்கே தெரியும். இது 10 மந்த் டார்கெட் பிளான். ஆக்சுவலா 10 மந்த் டார்கெட்டுக்கா நான் ரெகுலரா 5 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டாக்கும் என்னென்ன அப்படின்றத குரூப்ல மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலாவும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு என்ன ஸ்டாக் சென்ட் பண்ணியிருக்கணும் அதே சேம் ஸ்டாக் தான். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த 5 ஸ்டாக்லமே ஒரு என்ட்ரி கூட கிடைக்கல. இன்னைக்கு ட்ரேடிங் லீவ் நினைச்சுக்கலாம். இந்த கான்செப்டுக்கு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக எம்பாசிஸ் இந்த ஸ்டாக் தான் 20ஆம் தேதி எடுத்திருக்கோம். 1951ல இப்ப என்ன ரேட் இருக்கு அப்படின்றத நாம பார்க்கலாம். இன்னைக்கு 1985ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2% ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவோம். நாம எதிர்பார்க்கிற 5ல இருந்து 7% தாராளமா வரும். அப்படி இல்லைனாலும் நமக்கு ரிஸ்க்ன்றது 2% தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாமே இன்னியோட ட்ரேடிங் தான். நாளைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டாக் யாரு அப்படின்றத 9 மணிக்கு தெரிஞ்சுக்கலாம்.